நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோட்டத்து வீட்டில் சோலார் பேனல் நம்மளோட நண்பர் ஒருத்தர் மாட்டியிருக்காரு. அது வந்து எவ்வளோ பேனலில் மாட்டியிருக்காரு, அதில் எத்தனை லைட் எரிய போகுது, அது எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கேட்குறோம். அவங்க சோலார் பேனல் வந்து ஏற்கனவே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சோலார் பேனல், இதிலிருந்து தான் அவங்க வீட்டுக்கு தேவையான எல்லா பவர் சப்ளையும் வருது. அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடையாது. இப்போ அதை பற்றி நம்மளோட நண்பரே நம்மளுக்கு விலைக்கு சொல்லுவார். மேலே பார்த்தோம் இல்லையா பேனலு, அதுக்கு தகுந்த செட் யூபிஎஸ் அண்ட் பேட்டரிஸு 750 வாட்ஸ் யூபிஎஸ் போட்டிருக்கோம், 75 AH பேட்டரி போட்டிருக்கோம், 150 வாட்ஸ் மேலே பேனல் போட்டிருக்கோம். இது வந்து நார்மல் ஏசி லோட் சிஸ்டமு. இது வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுக்காக காட்டு வீட்டில் வந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து ஸ்டார்டிங் 3500 ரூபாயில் இருக்கு 3 லைட் எரியிற மாதிரி மட்டும் 6 ஹவர்ஸ் உங்களுக்கு பேக்கப் டைம் கிடைக்கும். இது வந்து கொஞ்சம் 20,000 அந்த ரேஞ்சில் வருது. எத்தனை மணி நேரம் பேக்கப் கிடைக்கும்? இது வந்து நைட்டு ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஷட் டவுன் ஃபுல்லாக நீங்கள் வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணுறது, கம்ப்யூட்டர் 20 ஹவர்ஸ் அந்த மாதிரி கிடைக்கும். தாராளமாக கிடைக்கும். ஒரு நாள் வெயிலில் இருந்துச்சுன்னா 20 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து கரண்ட்டே இல்லை சுத்தமாக, ஒன்லி வந்து சோலாரில் மட்டும் சார்ஜ் ஆகி நைட்டு ஃபுல்லாக ஒரு 5 லைட்டு போட்டிருக்காங்க இந்த காட்டில். சரி ஓகே. வந்து விவசாயம் பண்ணியிருக்காங்க. இந்த காட்டில் வந்து ஒரு 5 லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. விடிய ஒரு 10 வாட்ஸ் லைட்டு 5 லைட் எரியும் தாராளமாக. சரி இந்த மாதிரி சின்ன வீடுகளுக்கு கூட நம்ம போட்டுக்கலாம். தாராளமாக மெயின்டெனன்ஸ் பண்ணணுமா? இப்போ இது நம்ம எதுவும் பண்ண வேண்டியது இருக்குமா? இப்போ நம்ம போடுறாங்கல்ல, இப்போ நாங்கள் எப்படி பராமரிக்கணும் இதை நீங்கள் வந்து பராமரிக்கிறதுனா ஒரு 3 மந்த்துக்கு 4 மந்த்துக்கு ஒரு டைம் அந்த மேலே உள்ள பேனலை மட்டும் லைட்டாக தொடச்சிக்கணும். அவ்வளோதான் வேலை. அவ்வளோ தொடச்சிக்கணும். வித் இந்த பேட்டரிக்கு வந்து இதில் டிஸ்டில் வாட்டர் மெயின்டைன் பண்ணணும். இதில் நம்ம ஒரு 3 மந்த் 4 மந்த்துக்கு ஒரு டைம் அதில் தண்ணி மட்டும் ஊற்றி ஃபுல்லாக பண்ணிக்கணும். சொல்லுங்கள். இந்த மேலே உள்ள ஸ்டிக்கர் கழட்டிட்டு இதில் நம்ம கடைகளில் கிடைக்கும். இதில் வந்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் வந்து ஃபுல்லாக இருக்கும். க்ரீனில் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ரெட்டுக்கு மாறும்போது லோவாக இருக்குன்னு அர்த்தம். காட்டுங்க, அதை கொஞ்சம் கை எடுத்துட்டு கரெக்டாக காட்டுங்க. சொல்லுங்கள். இந்த ரெட்டுக்கு மாறும்போது நம்ம வாட்டருக்கு கம்மியாக இருக்குது ஊற்றணும்னு அர்த்தம். இது வாட்டர் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா மேலே வந்துடும். சரி அப்போ நம்ம கரெக்டாக பார்த்து மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியது. சரி, தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும். வேற ஒன்றும் இவ்வளோதான் மெயின்டெனன்ஸ். வேறு எந்த பணத்தை இது இல்லை, வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நம்ம ஒன் டைம் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா நம்ம அடுத்து கரண்ட் பில்லோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கம்மி பண்ணி எதுவுமே இல்லை, எல்லாம் கம்மி பண்ணிக்கலாம். வித் கரண்ட் இருந்தாலும் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்களா அந்த பிளக் இருக்கு ஒன்று, இதை வந்து கரண்ட் வந்து இது சப்ளை பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் வந்தாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகும். கரண்ட் வந்தாலும் ஒர்க் ஆகும். அதில் சேவ் ஆகிட்டே எப்படி நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரி பேக்கப் வந்து பண்ணிட்டு இருக்கோமோ அது மாதிரி பேட்டரி பேக்கப் தேவையில்லை. நம்ம சூரிய ஒளியில இருந்து பேக்கப்பா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், யூஸ் பண்ணிக்கலாம். சொல்லுங்க பாட்டி போட்டு லைட் போட்ட சந்தோஷமா? நான் சந்தோஷம் தானி. லைட் போட்டது நல்லதுன்னு நான் சாமியை கும்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, லைட் எரியுதுங்களா? லைட் எரியுதுன்னு நான் சாமியை கும்பிட்டுக்கிறேன். எவ்வளவு வருஷமா கரண்ட் இல்லாம இருந்தீங்க? நாங்களும் இப்போ 4-5 வருஷமாவே இப்படித்தான் கிடக்கும். தோட்டத்துல நீங்க எல்லாம் தங்கிருக்கீங்க? இவனையே தான் கிடக்குறேன். சரி. இப்போ காணொலியை பார்த்துருப்பீங்க. நண்பரோட கடை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நம்ம தோரங்குச்சி பேருந்து நிலையத்திலேருந்து மாவு மில் சந்தில் மகேஷ் ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் நம்ம நண்பரோட கடை இருக்குது. நீங்கள் நேரடியாக கடையை பார்த்துட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க தொடர்பு எனக்கு நீங்கள் அழைச்சி பேசிட்டு கூட நீங்கள் உங்களுக்கான ஆர்டரை வந்து கொடுத்துடலாம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து கம்மியான நேரத்தில் பண்ணித்தராங்க. அது மாதிரி உங்களுக்கு 2 வருஷத்துக்கு சர்வீஸ் சார்ஜ் இல்லாமல் நீங்கள் எப்போ சர்வீஸ் சொன்னாலுமே வந்து பண்ணித்தராங்க.